இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அதை போட்டு கொஞ்சம் காரக்குழம்பு செஞ்சிடலான்ட்டு. அது மூலியம் அஸ்மாவுக்கு வந்து ஜூஸ் வேணுமா, அதனால் ஜூஸ் புளிச்சு. இங்கே பாருங்கள் சிப்பர் குழந்தையாம், தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நல்லா இனிப்பாக தான் இருக்குது, நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டேன். அதனால் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் பேஷண்ட் அஸ்மா, கொஞ்ச நாள் ஒரு வாரமாச்சு உடம்பு சரியில்லாமல், அதனால தான். நல்ல சாறு வருது, பரவாயில்ல. எப்படி 2 பழத்துக்கு பரவாயில்ல, எவ்வளோ இருக்குது. தண்ணி ஊற்ற வாசமா, இனிப்பு நல்லா தான் இருக்குது, சர்க்கரையெல்லாம் வேணாம். சரி இரு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடு. நீங்கள் இருக்கிறதுலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி தரேன், வேஸ்ட்டாக போயிடுறது. அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு இதையெல்லாம் போட்டு குடிக்கணும். ஆமாம், நம்ம வீடியோ எடுக்கிறோம், இது ஜூஸ் குடிக்கிறோன்ற வேற இருக்கிறத பூரா கீழே தூக்கி போட்டு, இருக்கிறத பூரா கீழே தூக்கி போட்டு அப்புறம் வெறும் தண்ணியை மட்டும் குடிக்கிறது. இதெல்லாம் சேர்த்து இந்த பல்போடு சேர்த்து குடித்தா தான் நல்லாயிருக்கும். வேணும்னா கீழே துப்பிக்கும், மிக்சியில் போட்டு அரைச்சாதான் கசக்கும். இப்படியே இருந்தால் வாயில் வந்துச்சுன்னா கீழே துப்பிட்டு குடிச்சிட வேண்டியதுதான். என்ன அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் நான் குடிச்சு பார்த்துட்டு தரேன். கொஞ்சம் புளிக்குது, இனி போட்டால் நல்லாயிருக்குமா? இனி போட்டால் கொஞ்சம் நான் இங்கே வாரு கொட்டிருச்சு, அப்புறம் உள்ளே போயிடும் தண்ணி அடுப்புக்குள்ளே. அடுப்பு வேறு ரொம்ப மக்கர் பண்ணுது. ஐயோ, நான் பாட்டுக்கு கம்மியான விலையில் அடுப்பு ஆல்ரெடி இருக்கு, நம்மக்கிட்ட எடுத்து வச்சுருவேன். ஆமாம், இந்த அடுப்பெல்லாம் எடுத்து போட்டு நான் பாட்டுக்கு பழைய அடுப்பு வச்சு சமைக்கணும். ஐயோ, ஜூஸ் போடுறேன்னு என்னென்ன பைத்தியக்காரி கணக்காக பண்ணுறீங்க. கடை வைக்கிறக்கான எல்லாம் தகுதி இருக்கு. பிசுன்னு ஆயிரும்பார் நீ கொஞ்ச நேரத்தில். ஏய் இங்கே காலையிலேருந்து சோகத்தில் சுற்றுதுடாது. நல்லாயிருக்கு. பேஷண்ட்டுக்கு கொடுக்குறத விட குடிச்சு பார்த்துட்டு விஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணி தானே கொடுக்கணும். இல்லைன்னா பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது? அதனால தான் குடிச்சு பார்க்கறது. இந்தா பாவம், ஐயோ பாவம். வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க வெங்காயத்தை மட்டும் வெட்டிட்டு சின்னதெல்லாம் முழுசாகவே போட்டுடலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரொம்ப நாளாச்சு. புளிக்குழம்புலாம் கிடையாது, கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து புளிக்குழம்புனா புளி அதிகமாக ஊற்றினா தான் புளிக்குழம்புன்னு சொல்லுவேன். புளி வந்து நம்ம கம்மியாக ஊற்றினால காரக்குழம்பு தான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் யாருக்கும் புளிப்பு வந்து அதிகமாக பிடிக்காது, அதனால நான் அதிகமாக புளி சேர்த்துக்க மாட்டேன். அந்த தக்காளியில் இருக்க புளிப்பே போதும் அப்படின்ட்டு அதில் மட்டுமே தான் செய்வேன். ஆனால் எனக்கு அஸ்மாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். மாமாவுக்கும் அஸ்பக்குக்கும் புளிப்பு இருந்தாலே பிடிக்காது, ரொம்ப பண்ணுவாங்க. அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். அதே போல் அந்த குழம்புங்கள்லாம் செஞ்சு பொரியல் வறுவல் இதெல்லாம் சாப்பிட்றது வந்து இந்த சாம்பார்னா கூட ஏதாவது வறுவல் சாப்பிடுவாங்க. இந்த காரக்குழம்புக்கு முட்டை தான் மெயினாக சாப்பிடுவாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். வெந்தயமும் கடுகு சேர்த்துடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு 2-3 பூண்டு இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்குவோம். அடுத்து தக்காளியை வெட்டிடுவோம். இது என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வடைச்சட்டி வந்து நான் வந்து ஒரு கருப்பு வடைச்சட்டி வச்சுருக்கேன்னா, அந்த வடைச்சட்டியை ஒரு சிலர் வந்து இந்த கிச்சனுக்கு செட் ஆகவே ஆகலை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. செட் ஆகலை அப்படிங்கிறத விட அந்த வடைச்சட்டியை நான் 22 வருஷமாக வச்சுருக்கேன். அதனால் அதை தூக்கியெல்லாம் போட முடியாது. எல்லார் வீட்லேயுமே ஒரு மெமரிக்கு ஒரு பாத்திரம் கண்டிப்பாக அவங்க கிச்சனில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருந்தாலும் அந்த குட்டியூண்டு பாத்திரத்தை ஞாபகமாக இருக்கட்டும்னு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கிற வடைச்சட்டி தான் அந்த குட்டி. அதனால் சங்கடப்பட்டுக்காதீங்க, அதை வச்சு வீடியோலாம் பண்ணாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் அது நல்லா இருக்கும். அவ்வளோ வருஷமாக இப்போலாம் அந்த மாதிரி பாத்திரம் எங்கே வருது பாருங்கள். இது 22 வருஷமாக ஒரு அலுமினிய கடாய் வந்து இப்படி யூஸ் பண்ணுறோன்னா அதில் ஆப்பமே ஊற்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப இது. நான் ஆம்லேட் போடுறதுனா கூட அந்த கடாயில் ஆம்லேட் போடுவேன், அவ்வளோ சூப்பராக வரும். ஆப்பம் கூட ஊற்றலாம். அந்த மாதிரி ரொம்ப பழகின ஒரு சட்டி. எங்கள் வீட்டுக்காரு என்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எங்கள் தனி குடித்தனத்துக்காக வாங்கிட்டு வந்த ஒரு கடாயில் இதுவும் ஒன்று. மீதியெல்லாம் இருக்கான்னு தெரியல, எல்லாத்தையும் அலுமினியம் அதெல்லாம் வீணாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 தட்டு அதெல்லாம் மேலே போட்டு வச்சுருக்கேன். இந்த வடைச்சட்டி, அப்புறமா சோறு ஆக்குறதுக்கு ஒரு சட்டி, அப்புறம் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் இது ஒன்று ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஏன்னா இதில் எல்லாமே இதில் செய்வேன். தாளிக்கிறது, வறுக்கிறது, ஆம்லேட் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இதில் பண்ணுறதுனால இந்த வடைச்சட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன்.
இது லைட்டாக வதங்கட்டும். நம்ம இந்த பக்கமாக சாப்பாடு வச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து ஷடவுன், அதனால கரண்ட் இல்லை. அதனால் உங்களுக்கு வெளிச்சம் கூட கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. அவ்வளோதான். சோறையும் ஒத்த பக்கம் வச்சு விட்டுட்டு விசில போட்டு விட்ருவோம். இது ஆகிறதுக்குள்ளே அது ஆயிரும். தக்காளி வதங்கட்டும். நம்ம கத்திரிக்காயை வெட்டிடலாம். கத்திரிக்காயை வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோன்னா என்ன ஆகுதுன்னா உள்ளே வந்து கருத்து போயிடுது. அதனால் கத்திரிக்காயை மட்டும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடணும். அந்த கருத்து போச்சுனாலே அதை செய்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு 10 நாள் கிட்டேலாம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடுது. அதுக்குள்ளே ஒரு 4-5 நாளெல்லாம் அது பாட்டுக்கு நல்லா தான் இருக்கும். ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க முடியல. ஒருவேளை நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே மிஸ்டேக்காக இருக்குமோ? ஐயோ, இதென்ன இப்படி இருக்குது. இதெல்லாம் நான் வந்து இந்த தட்டைப்பயிறு குழம்பு, அப்புறம் பட்டாணி குழம்பு, சுண்டல் குழம்பு இதெல்லாம் செய்கிறப்போ ஒரு 2 கத்திரிக்காய் வந்து வெட்டி போடுவேன். கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு அந்த மாதிரி பயர் வகைகளெல்லாம் கத்திரிக்காய் போட்டு செஞ்சோம்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 கத்திரிக்காய் இல்லைன்னா கூட மாமா போய் வாங்கி கொடுத்தாலே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரச்சு போடுவேன். இது போதும். இந்த 2 இருக்கட்டும். இப்போ ஏதாவது காய் குழம்பு பயர் குழம்பு செஞ்சோம்னா போட்டுக்கலாம். அதான். தக்காளி ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. ரொம்ப வதங்கலை, சும்மா அந்த சூடாகின மாதிரி ஆயிருக்கு சாஃப்டாக. அதில் கூட கத்திரிக்காய் சேர்த்து போட்டோம்னா எல்லாம் ஒன்றா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஷெரின்ஸ் கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கொஞ்சம் ரெசிபி வீடியோ எடுத்தோமா, அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சமையல் செய்கிறதுக்கு. அதனால் சரி கொஞ்சம் அவசரமாக சரி இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு செய்கிறதுலாம் ரொம்ப சாதாரண ஒரு மேட்ரு. அதனால தான் சீக்கிரமாக செஞ்சிடலான்னு சொல்லி அதை செய்கிறதுக்கு எடுத்தேன். செஞ்சு முடிச்சுட்டு ஒரு முட்டையை வறுத்து கொடுத்தா குடும்பமே சாப்பிட்ரும். நம்ம வீட்டு பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்கப்பா. ஏன்னா எனக்கு சைடிஸ் அது இருந்தால் தான் சாப்பிடுவேன், இது இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்படி என்னடா மிஞ்சி போனால் என்னென்னா காய்கறி இந்த வறுவல் பொரியல் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றாங்க. 2-3 நாள் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி காரக்குழம்பு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா முட்டையை பொரிச்சுக்கிறாங்க. ஆக மொத்தம் வாரத்தில் 7 நாள் நான்வெஜ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கமெண்ட்டில் நேற்று பிரியாணி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பிரியாணியா, உங்கள் சேனலை தேடினாலே வெறும் பிரியாணி மட்டும்தானே வருது, அப்புறம் என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு. அது என்னவோ உண்மைதான். நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே பிரியாணியை மட்டும்தான் பார்க்குறாங்க. நான் வெஜ்ஜில் எவ்வளோ வெரைட்டி போட்டிருக்கேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வெஜ்ஜும் போட்டிருக்கேன், வெஜ்ஜையும் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா பிரியாணியில் என்னென்ன கிலோவில் செய்யணுமோ, 1/2 கிலோ, ஒருத்தருக்கு 1/2 கிலோ, 1/4 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, 5 கிலோ, இந்த மாதிரி கிலோ கணக்கில் அப்படி அப்படியே வெரைட்டியாக செஞ்சுருக்கு. நீங்கள் வேணால் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் எப்பயுமே இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி நீங்கள் குழம்பு பண்ணுங்கள். அந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு காய்களில் ரொம்ப பிடிச்ச காய் அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எல்லா கத்திரிக்காயுமே எனக்கு பிடிக்காது. நம்ம நாட்டு கத்திரிக்காய் இருக்குங்க, அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம இந்த நீல கத்திரிக்காய் அப்படிலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் கிடையாது. நம்ம நாட்டு கத்திரிக்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் சோறில் வெறும் கத்திரிக்காயை மட்டும் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்ருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு, ஏன்னா குழம்பு தூள் இல்லை அதனால் வெறும் இது மட்டும் போட்டு செய்யலாம். நம்ம குழம்பு தூள் வீடியோ வந்து எடுக்கலாம் சீக்கிரமாக. அவ்வளோதான், வதக்கியாச்சு. தண்ணி ஊற்றிடுவோம். அளவுக்கு அதிகமாக வேண்டாம், சும்மா ஒரு லைட்டாக ஊற்றிட்டா போதும். ரொம்ப கெட்டியெல்லாம் வச்சாலும் அந்தளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாகவே இருக்கட்டும். நம்ம அந்த கத்திரிக்காய் தக்காளி வதக்கிறப்போ உப்பு போட்டோம், இருந்தாலும் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் சேர்த்துட்டு அவ்வளோதான். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இருங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். போதும். அவ்வளோதான். இது வந்து கொதித்து வேகட்டும். இது ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கேன், நைட்டுக்கெலாம் இல்லை, இது மதியத்துக்கு மட்டும் போட்டுருவோம். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு வேக வைக்கலாமா இல்லை அப்படியே ஆஃப் பண்ணிடலாமான்றதை அப்புறம் பார்க்கலாம். சாப்பாடும் அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்துடுவோம். கார்டன் காட்டுறேன் உங்களுக்கு கீழே வெளியில். இது வந்து நம்ம வெளியில் வச்சுருக்கிறது. இதுனா ஏன்னா அரிக்காப்பாம் இதுக்கு பேர். ஆனால் நம்ம சொல்கிறது, நம்ம வீட்டு வழக்கம் வந்து இது வந்து குட்டி தென்னை மரம். இந்த தென்னை மரம் வந்து வச்சு இங்கே வந்து வச்சதுக்கப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து
அதாவது போகன்வில்லா, அதாவது நம்ம ஊர் பழக்கம் காகிதப்பூ, அது வந்து இங்கே வச்சு வளரவே இல்லை. இது ரெண்டையுமே மாடிக்கு தூக்கிட்டு போகணும். இதுவும் வந்தப்போ நல்லா பூ அப்படியே பூத்து குலுங்குச்சு. அதுக்கப்புறம் வரல. அதனால் இது மாடியில் கொண்டு போய் வெயிலில் வச்சிடலான் இருக்கோம். இது ரெண்டு நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறமா இங்கே ஒரு செடி, இதை வாங்கிட்டு வந்து 1 மாதமே ஆக போகுது. அது நேற்று தான் மாமா வந்து வச்சு விட்டாங்க. இதோட பேர் வந்து பிரைடல் பொட்டிக் அப்படின்னு ஒரு பேர். இங்கே ஒரு இதுவும் காகிதப்பூ தான், நம்ம மேலே ஏற்றி விடலாம் அப்படின்றது. இது வந்து பூ பார்த்திங்கன்னா முல்லைப்பூ மாதிரியே இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். கொடி மாதிரி மேலே ஏற்றி விடுறது, அதனால தான் இங்கே வச்சுருக்காங்க. இதில் கம்பி கட்டி விட்டுட்டு மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இதுவும் நேற்று தான் வச்சார். வாங்கிட்டு வந்து 1 மாதம் ஆச்சு ரெண்டுமே. சரி, அது நேற்று தான் வைக்கிறக்கே டைம் வந்து அவர் வச்சார். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த செவுத்தில் படர்ந்து போகல. அந்த செடிக்கு பேர் எனக்கு தெரியல, அந்த செடி அது. இந்த கார்டனில் நம்ம புல் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, முன்னாடி பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதில் வந்து நம்ம இதில் நல்லா புல் தரையெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தோம். அது வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் நாள் அது கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னாச்சு, அது அடியில் புல்லுக்கு அடியில் வந்து அழுகிட்டே இருக்கவும் இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, வேணான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இப்போ மண் வந்து கிளறி விட்டுருக்கோம். இங்கே ஒரு மாங்காய் மரம் வச்சுருக்கோம். அப்புறம் அங்கே வந்து செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி ரெண்டுமே, அது ரெண்டும் நேற்று தான் வச்சோம். அது ரெண்டுமே கேரளாவில் வாங்கிட்டு வந்தோம். காற்று ஏன் இந்த அடி அடிக்குதுன்னு தெரில. இது ரெண்டுமே கேரளாவில் வாங்கிட்டு வந்தோம், அந்த செம்பருத்தி. இந்த அது 3மே தான். ஆனால் இது ஒன்று நல்லா இருக்குது, இது ஏன் அப்படின்னு தெரில. நான் வைக்கிறப்பவே நான் சொன்னேன், கீழே பூரா சிமெண்ட்டாக இருக்குமாமா, வேண்டாம் அப்படின்னு. கேட்கவே இல்லாமல் வச்சு விட்டுட்டார் அவர். பார்க்கலாம், அது தலைதான் என்னன்னு தெரில, பாவம். அது சொங்கியாக கிடக்கு. இது நல்லாயிருக்கு. இது வந்து நாட்டு செம்பருத்தி. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து இது வந்து நம்ம தென்னை மரம் 4 வந்து வச்சுருக்கோம். நம்ம பழைய வீட்டில் 2 வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வச்சுருக்கோம். சின்னது அந்த வளராமல் இருக்கிறது நம்ம பழைய வீட்டில் வச்சது. தொட்டியில் வச்சுருந்தது அங்கே எடுத்து வச்சோம், வளரவே இல்லை. அது அப்படியே இதுவும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும். இதுக்கு பேர் எனக்கு தெரில, மறந்து போயிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு வெத்தலை கொடி ஒன்று வச்சுருக்கேன். இங்கே இந்த வெத்தலை கொடிக்கும் பார்த்திங்கன்னா மேலே வந்து கயிறு கட்டி ஒன்றும் இந்தளவுக்கு நான் கட்டி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் அது கட்ட முடியாது, ஏன்னா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இதுக்கு வந்து மேலே கொடி கட்டிட்டோன்னா இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒரு குரோட்டன்ஸ் வகையை சேர்ந்தது. இது நல்லாயிருக்கும் பூ. வந்து இது உடச்சி வச்சாலே போதும், அடுத்த இதில் வளர்ந்துடும். இது நிறைய வளர்ந்துருக்கு. இதுக்கு வந்து தொட்டி, எங்கள் சிமெண்ட் தொட்டி ஒன்று வாங்கிட்டு இதுவும் அங்கேயும் உடச்சி அதை வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது அழகாக இருக்கும், இந்த பூ பார்க்குறதுக்கு பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செடி முள்ளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யாராவது வம்பு பண்ணாங்கன்னா இதை உடச்சி அப்படியே மூஞ்சில் இப்படி சொரியிற வேண்டித்தான். சரி, என்னடா பெரிய கொலகார குடும்பமாக இருக்கும் போலயே அப்படின்னு நினச்சியா? சரி அப்படிலாம் இல்லை, ரொம்ப சாந்தமான குடும்பம். கார்டன் போய் பார்த்துட்டு வந்ததுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கிறதுலேயே சூப்பராக வெந்துருச்சு. ஆனாலும் இப்போவும் ரொம்ப நல்லா வெந்துருச்சு. அந்த பச்சை வடையெல்லாம் போயிட்டு நல்லா வெந்துருச்சு. ஆனாலும் கொஞ்சம் பக்குவம் வரல, அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவ்வளவுதான், நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அதிரடி காரக்குழம்பு. இதுக்கு பேர் அதிரடி காரக்குழம்பு, திடீர் காரக்குழம்பு. வீட்டில் எதுவுமே இல்லைன்னா ஒரே டக்குன்னு அந்த மசால் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூளை போட்டு சூப்பராக ஒரு காரக்குழம்பு செஞ்சிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எதுவுமே இல்லைன்னா அப்புறம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அது எப்பயுமே வீட்டில் இருக்கிறது தானே. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம், அவ்வளோதான். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. சூப்பர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கியோட லஞ்ச் அது ரெடியாக. ஒரு குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு, சோறு வச்சாச்சு. வேணும்னா அப்பளத்தை பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா முட்டை பொரிச்சிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் செய்கிறதுனா அப்படி செஞ்சுக்கோங்க. நம்ம வீட்லேயும் முட்டை தான் பொரிப்பாங்க. அப்பளம் வந்து 2வது பட்சம், முட்டை தான் முக்கியம். அதனால் முட்டை பொரித்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.